Hello everyone. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா NCERT bookல இருக்கிற units and measurement lessonல இருக்கிற example question நம்ம ஒவ்வொண்ணா சால்வ் பண்ண போறோம். வாங்க क्वेश्चंஸை பார்க்கலாம். Question number 3. Questionல என்ன சொல்றாங்க? The moon is observed from two diametrical opposite point A and B on earth. A B அப்படினு சொல்லிட்டு ரெண்டு பாயிண்ட் எடுத்தாச்சு. இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து டயாமீட்டருக்கு அக்ராஸா இருக்குது. சேம் क्वेश्चन வந்து நீ ஸ்டேட் போர்ட் புக்ல பாப்ப. சரியா? ஸ்டேட் போர்ட்லயும் ஒரு சில क्वेश्चन அப்படியே காப்பி அடிச்சிருப்பாங்க. எந்த क्वेश्चनல காப்பி பண்ணிருக்காங்க அதெல்லாம் நல்ல क्वेश्चंसனு அர்த்தம். சரியா? ஏன்னா ஸ்டேட் போர்ட் புக் வந்து புதுசா அப்டேட் பண்ணதுனால CBSE க்கு ஸ்டேட் போர்ட்ல எந்தெந்த क्वेश्चन காமனா இருக்கு அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப CBSE புக்கை விட என்னைய பொறுத்தவரை பார்த்தா நீ ஸ்டேட் போர்ட் புக் படிச்சிருந்தாலே பெஸ்ட். சரிங்களா? பட் நிறைய பேர் வந்து என்ன சொல்வீங்க சார் CBSE தான் क्वेश्चन அப்படி லூஸ் மாதிரி பேசுவீங்க. அதனால தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இந்த क्वेश्चंस தான் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது மூன். இப்ப நல்லா பாரு, the angle எவ்வளவு ஆங்கிள் வந்து சஸ்டெயின் பண்ணுது 1 degree 54 minutes. கரெக்ட்டா? ஒன்னு இது எல்லாத்தையும் டிகிரிக்கு மாத்திக்கோ இல்ல எல்லாத்தையும் மினிட்ஸ்க்கு மாத்திக்கோ. 1 டிகிரி அப்படினா எவ்வளவு மினிட்ஸ்? 1 டிகிரினா எவ்வளவு மினிட்ஸ்? 60 minutes. 54 அப்ப 54 minutes. அப்ப டோட்டல் எவ்வளவு ஆயிருச்சு? 114 minutes. CBSE புக் ஸ்டேட் போர்ட் புக்ல என்ன பண்ணிருப்பாங்க, இந்த இடத்துல 114 பதிலா 115 வர மாதிரி ஒரு டிகிரி எடுத்திருப்பான். அவ்வளவுதான். சோ 1 டிகிரி 55 மினிட்ஸ் இருக்கு. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? 114. ஓகே. டயாமீட்டர், இதோட டயாமீட்டர் வேல்யூ கொடுத்துட்டாங்க. 1.276 into 10 to the power of 7. இப்ப distance between the moon, இந்த distance எவ்வளவுன்னு சொல்லி கேக்குறாங்க. எந்த distance? இந்த distance எவ்வளவு அப்படினு சொல்லி கேக்குறாங்க. புரியுதா? நம்ம ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். theta into இந்த பக்கத்துல இருக்கிற வேல்யூ is equal to opposite value. கரெக்ட்டா? பேசிக்கலி நான் என்ன சொல்லி கொடுத்தேன், tan theta ஓட ஃபார்முலா அப்ளை பண்ணி. tan theta என்ன? opposite by adjacent. இது opposite, இது adjacent. ஸ்மாலர் ஆங்கிளுக்கு tan theta வெறும் தீட்டாக்கு ஈக்குவலா இருக்கும். கரெக்டா இல்லையா? அப்ப theta into adjacent வந்து ஆப்போசிட்க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப theta tan theta க்கு வெறும் தீட்டான்னு போட்டுக்க போறேன். theta equal to opposite. கரெக்டா? diameter by இது வந்து பேஸ் வச்சுக்கறேன்னா பேஸ்னு வச்சுக்கோ. நோ ப்ராப்ளம். சொல்றது புரியுதா? இப்போ क्वेश्चन என்ன கேக்குறாங்க? பேஸ் கேக்குறாங்க. அப்ப diameter எவ்வளவு சார்? இதா diameter 1.276 into 10 power 7. ஸ்டேட் போர்ட் புக்ல இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? நம்ம 12.76 னு போட்டு டயாமீட்டர்னு எழுதுறோம். ஸ்டேட் போர்ட் புக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா 12.76 டயாமீட்டர் கொடுக்கிறதுக்கு பதிலா ரேடியஸ் வந்து 6.4 into 10 to the power of 6 னு கொடுத்திருப்பான். இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணனா ஆல்மோஸ்ட் உனக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிரும். கரெக்ட்டா இல்லையா? இது ரேடியஸ், இது டயாமீட்டர். சரி, இவ்வளவுதான் மாற்றங்கள் இருக்கும். divided by theta. இப்ப theta எவ்வளவு சார்? நம்ம ஆங்கிள் எவ்வளவு? 114 மினிட்ஸ்ல இருக்கு. கரெக்ட்டா? மினிட்ஸ் ரேடியனா மாத்தணும்னா என்ன பண்ணிக்கலாம்னா 60 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? புரியுதா? எஸ், மினிட்ஸ் வந்து ஹவரா மாத்திர 60 ஆல டிவைட் பண்ண அதே தான் நம்ம இங்க பண்ணிருக்கோம். மினிட்ஸ் ஹவரா மாத்திர டிகிரியா மாத்திர 60 ஆல டிவைட் பண்ணிருக்கோம். ஓகே, டிகிரில கிடைச்சிருச்சு. பட் எனக்கு ரேடியன்ல வேணும். அப்ப என்ன பண்ணனும்? into pi by 180. அப்ப நல்லா பாரு, இந்த டேர்மும் மேல போய்டுமா? by 114. பையோட வேல்யூ என்ன? 3.14. இதை டிவைட் பண்ண வேலை முடிஞ்சு. 1.276 into 60 into 180 divided by 114 divided by 3.14. ஆன்சர் பார்த்தனா 38.4 into 10 to the power of 7. அப்படி இல்லனா 3.84 into 10 to the power of 8 meter. சரியா? இல்ல எனக்கு பில்லியன்ல எழுத பிடிக்கும் அப்படினு பார்த்தனா இந்த வேல்யூ வந்து
384 into 10 to the power of 6 meter. கரெக்டா? புரியுதா? கால்குலேஷன் எதுவும் தப்பு இல்லையே. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. சிபிஎஸ்சி புக் வச்சிருக்கீங்களா? எஸ் சார். செக் பண்ணிட்டு ஆன்சர் இதுதானே? கரெக்ட் சார். கரெக்ட். சரியா? ஸோ இதை நான் ஒன்று கிளாஸ் அப்பயே சொல்லியிருப்பேன். நல்லா பாரு, எர்த்துக்கு மூணுக்கு நடுவில் இருக்கிறது எவ்வளோ மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். கரெக்டா? ஆனால் நம்ம பசங்க என்ன சொல்லுவாங்க, ஐ லவ் யூ டு த மூன் இந்த பேக். சரியா? மூணுக்கு போயிட்டு வருது இவ்வளோ டிஸ்டன்ஸ், திரும்பி வருது இவ்வளோ டிஸ்டன்ஸ், போயிட்டு வரதுக்குள்ளே வாழ்க்கை விடிஞ்சு போயிடும். பட் பண்ணிட்டு போகிறேன் இங்கே.